அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் ஆஷியா. உங்களுக்கு ஒரு குட்டி தகவல் சொல்லவா? எல்லோருமே வெற்றி அடைய ஆசைப்படுகிறோம். அது இயற்கைத்தான். அதற்கு முன் வெற்றி அடைய நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டோமா என்றால் கிடையாது. சும்மா ஆசைப்படுவதற்காக எல்லாம் வெற்றி நம்மை வந்தடையாது. வெற்றிக்கான விலையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். வெற்றியின் விலையானது எதில் வெற்றியடைய விரும்புகிறோமோ அதை பற்றி நாம் என்ன கருத்துக்கள் வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான். விஷயம் பெரிது என்று நாம் நினைத்தால் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். சின்ன விஷயம் என்று நினைத்தால் சின்ன விலை. எது வெற்றியின் விலை என்று கேட்கிறீர்களா? ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு முன்னர் சில தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். அதாவது தோல்வியை போல தோற்றம் கொண்ட வெற்றி. அவற்றை தற்காலிக தோல்விகள் என்று வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் இதுதான் வெற்றிக்கான விலைகள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை வெற்றிகரமாக எரிய விடுவதற்கு முன் 10,000 தடவைகள் முயற்சி செய்தார். அதாவது 10,000 தடவை தோற்றிருக்கிறார். 10,000 முறை அவர் கைகளில் இருந்து நழுவிய வெற்றி 10,001வது முறை மாட்டிக்கொண்டது. எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றியாளர்கள் விடுவதில்லை, விட்டு விடுபவர்கள் வெற்றி பெறுவதில்லை என்பது ஆங்கில முதுமொழி. பனித்துளிக்கும் வைரக்கல்லுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசமே வைரக்கல்லின் உறுதிதான். எது வெற்றி என்று தெரிந்தால் போதுமா? போதாது. எதில் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிய வேண்டும். நீங்கள் எதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை யாராலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாவிட்டால் யாராலும் உங்களுக்கு உதவும் முடியாது. ஆண்டவன் நமக்கு உதவி செய்வதற்கு முன் அவனுக்கு நாம் சில உதவிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஒருவன் லாட்டரியில் ₹1,00,000 பரிசு விழ வேண்டும் என்று ஆசையாம். அவனும் ஆண்டவனிடம் பலமுறை பிரார்த்தித்து பார்த்தானாம். பயன் இல்லையாம். கடைசி முறையாக அவன் கோபம் பொறுக்காமல் ஆண்டவனை போய் திட்ட ஆரம்பித்தானாம். ஆண்டவன் பேசினாராம், என் அன்பான பக்தனே, என்ன ஆகிவிட்டது உனக்கு? உனக்கு லாட்டரியில் ₹1,00,000 பரிசு விழுவதில் உன்னை விட எனக்குத்தான் சந்தோஷம். ஆனால் நான் பரிசு விழ வைக்க முடியாமல் நீதான் தடுத்து கொண்டிருக்கிறாய் மகனே. அதை கேட்டவுடன் என்ன சொல்கிறாய் ஆண்டவா என்று அவனும் சிந்தித்து பார்த்தானாம். கடவுள் சொன்னாராம், ஒன்றுமில்லை, முதலில் நீ போய் ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கு. ஆம், லாட்டரி சீட்டு வாங்காமலேயே லாட்டரியில் நமக்கு பரிசு விழுவதற்கு ஆண்டவனாலும் முடியாது. எனவே வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எதில் வெற்றி வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமல்லவா? இங்கே தான் குறிக்கோள் அல்லது லட்சியம் என்று ஒன்று வருகிறது. குறிக்கோள் இல்லாமல் வெற்றி சாத்தியமே இல்லை. குறிக்கோள் என்று சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாகவும் விவரமாகவும் குறிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு தெளிவு என்றால், ஒரு சட்டை வேண்டும் என்பதற்கும் லூயி பிலிப்பின் 30 சைஸில் கிராம் கலரில் முழுக்கையுள்ள கோடு போடாத பிளெயின் சட்டை வேண்டும் என்பதற்கும் தான் எவ்வளவு வித்தியாசம். முன்னது வெறும் ஆசை, பின்னது தான் குறிக்கோள். இப்படி குறிக்கோளை நோக்கி முன்னேற கற்றுக்கொள்வதற்கு நம்மை பல வழிகளில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதன் அங்கமாக நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. நாம் எதில் வெற்றி பெற விரும்புகின்றோமோ அதற்கு ஏதுவான சூழ்நிலை முதலில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோமானால் நிச்சயமாக இருக்காது. இருந்தால்தான் வெற்றி பெற்றிருப்போமே. உலக வரலாற்றிலேயே பார்த்தால் சாதனையாளர்கள் யாருக்குமே வெற்றிக்கான சூழ்நிலை அமைந்திருந்ததே இல்லை. ஷேக்ஸ்பியர் குதிரை லாயத்தில் குதிரை சாணம் அள்ளி கொண்டிருந்தார். அமெரிக்காவில் 16 வயது ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் சட்டம் படிப்பதற்காக ஸ்டூவர்ட் என்பவரிடமிருந்து புத்தகங்கள் கடன் வாங்க நியூசிலாந்து என்ற ஊரிலிருந்து 32 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருந்தது. ஒரு முறை அல்ல, பல முறை. குடிசைக்கும் கோபுரத்துக்கும் இடையில் உள்ளது கும்பீடு தூரம் தான் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். புத்தருக்கு ஞானம் போதி மரத்தடியில். இதெல்லாம் சொல்வது என்ன? இந்த சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்வை துவக்கிய போது வெற்றிக்கான சூழ்நிலைகள் எதுவுமே உருவாகவில்லை, அவர்கள் தான் உருவாக்கினார்கள். இதுதான் முதல் விதி. வெற்றி பெற விரும்புவர்கள் அதற்கான சூழ்நிலையை அவர்கள் தான் உருவாக்க வேண்டும். இதில் உங்களிடம் நான் சொல்ல வேண்டிய தகவல் என்ன வேண்டுமென்றால், முதல் விதி, வெற்றி வேண்டுமென்றால் குறிக்கோளை வைத்துக்கொள், அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். இரண்டாவது விதி, எப்பொழுதும் மறந்து விடாதே, திறமையுள்ளவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறான், ஆனால் ஒரு மேதையோ வாய்ப்புகளை உருவாக்குகிறான். மூன்றாவது விதி, தோல்வியை கண்டு துவன்று விடாதே, வெற்றி சிறந்த நடிகனாக இருக்கிறது என்றும் மறந்து விடாதே. நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஆசியா.